கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இயேசு ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும் வாஞ்சுமாக இருக்கிறது. ஆனாலும் சில சூழ்நிலைகளில் நாம் நடக்கிறது போல நினைக்கிறது போல அது நடப்பதில்லை. நமக்கு நாம் நினைப்பதை காட்டிலும் இல்லை நாம் விரும்புவதை காட்டிலும் வேறு விதமாக சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நடந்து வருகிறது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தான் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு குடும்பம் பயங்கரமான ஒரு துக்கத்தில் இருந்த குடும்பத்துக்கு ஆண்டோடைய ஒத்தாசை வந்து இறங்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9லிருந்து 16 உள்ள வார்த்தைகள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9லிருந்து 16 உள்ள வசனங்கள் வார்த்தைகள் சொல்லுகிறது. சாரிபாத் அப்படிங்கிற ஒரு இடம். அங்கே ஒரு விதவை தன் ஒரே மகனை வைத்துக்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவங்களுக்கு கணவர் இல்லை, கடன் பிரச்சனை, அந்த கடனை அடைக்க கூட வழி இல்லாதபடிக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அவங்க வாழ்வாதாரத்துக்கே போதுமான அளவு அவங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலை காணப்பட்டது. அவ்வளோ துக்கம், அவ்வளோ பண கஷ்டங்கள், அவ்வளோ வருத்தங்கள். அதே நேரத்தில் அவங்க இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்தில் வாழ்வது போதுமான காரியங்கள், போதுமான நமக்கு தேவை சந்திக்கப்படாமல் காணப்படுகிறது என்று இந்த உலகத்தில் நம்ம இருப்பதை காட்டிலும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவங்க மேலே அன்பு வைத்தபடினாலே அவருடைய வார்த்தை ஒரு ஊழியக்காரர் மூலமாக கடந்து வந்தது. அவங்க துக்கத்தோடு கஷ்டத்தோடு பாடு வழியாய் கடந்து போகும் பொழுது அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று எண்ணி ஆண்டவர் சித்தங்கொண்டு தன்னுடைய ஊழியக்காரர் அனுப்பி அந்த குடும்பத்தை போஷிக்க அவர் சித்தமுள்ளவரானார். இதுபோல தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை, நம்முடைய படைத்த ஆண்டவருக்கு சித்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடி காணப்படும் பொழுது அடுத்த ஒரு எல்லைக்கு கடந்து போக முடியாத சூழ்நிலை. எதை எடுத்தாலும் தடை இருக்கிறது, எதை நினைச்சாலும் அது வாய்க்காமல் போகிறது. இந்த உலகத்தில் எப்படி வாழ்வது என்பது அது முடியாத காரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தை கடந்து வருகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. அப்போ அந்த சாரிபாத் விதவை தன்னுடைய ஒரே மகன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, அது மாத்திரமல்ல கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரங்கள் காணப்படுகிறது. அப்போ அந்த உலகத்தை பற்றி கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிற வேளையில் ஒரு ஊழியக்காரர் அங்கே கடந்து வந்து அவருக்கு ஒரு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படைய வேண்டும் என்று எண்ணம் அப்படிப்பட்ட நிலைமையில் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஒரு ஊழியக்காரர் எலியா தீர்க்கதரிசிங்கிற ஊழியக்காரரை அந்த வீட்டுக்கு அனுப்பி, அப்போ அந்த குடும்பத்தில் இருந்தது கொஞ்சம் ஒரு கலசத்தில் மாவு, பானையில் ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும், அது ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் அது போதுமானது. அதற்கப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருந்த நேரங்களில் இந்த ஊழியக்காரர் கடந்து போய் அப்போ முதற்படி அந்த
மாவு அந்த எண்ணெயில் சோத்திரம் அந்த அப்பம் அது மூலமாக வருகிற அந்த அப்பத்தை எனக்கு தா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை அந்த ஊழியக்காரருக்கு கொடுக்கும் பொழுது அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 3 வருஷம் அந்த பானையில் மாவு செலவழிந்து போகவும் இல்லை, அந்த கலசத்தில் எண்ணெயும் குறைந்து போகலைன்னு சொல்லி அந்த கலசத்தில் இருந்த மாவு 3 வருஷம் குறையாதபடிக்கு அது இருந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல தான் நாம் தனிப்பட்ட ஒரு வேலையானாலும் சரி, ஒரு தொழிலானாலும் சரி, நமக்கு ஆண்டவர் போதுமென்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கூட தேவன் அப்படிப்பட்ட சிந்தனை நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவர் அப்படி துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படி வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நாம் பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி வாழாத பட்சத்தில் தான் கஷ்டங்கள் பாடுகள் வருகிறது. அந்த டைமில் அவர் கடந்து நம்ம நோக்கி வருகிற அந்த சத்தத்துக்கு, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 3 வருஷம் அதில் எண்ணெயும் குறைந்து போகலை, மாவும் குறைந்து போகலை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் கடன் பிரச்சனை, வறுமை, தரித்திரம், இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிற உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை கடந்து வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வார்த்தை. அந்த ஆண்டோட வார்த்தை மேலே விசுவாசம் வச்சு, அவருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலை கடந்து போன பிறகு அவங்க சரி நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு இனி சோத்திரம் ஆண்டவரை தேட வேண்டாம் இருக்கிற நிலைமையில் அந்த விதவையானவளுக்கு இருக்கிற அந்த ஒரே மகன் சோத்திரம் மரணத்துக்கு நேராக கடந்து போகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் அதுக்கப்புறம் தான் அவங்க நினச்சாங்க, நம்ம சரீரத்துக்கான மாத்திரமல்ல, நம்ம சரீரத்துக்கு தேவையான உணவு மாத்திரமல்ல, நம்ம ஆத்துமாவுக்கும் உணவு தேவைப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் 3 பகுதியாக இருக்கிறது, ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று. அப்போ அவங்க சரீரத்துக்கு போதுமானது மட்டும் போதும்னு நினைக்கிற சூழ்நிலையில், ஆனால் அந்த மகனுக்கு கடுமையான சூழ்நிலை அவனும் மரணத்தால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற சூழ்நிலை வரும் பொழுது அவங்க உணர்வடைகிறாங்க, நம்ம ஆத்துமாவுக்கும் தேவையான ஒன்று தேவைப்படுகிறது என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கிடைப்பதோடு கூட அந்த விதவையான தாயானவள் அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறி போக, அது மாத்திரமல்ல அந்த குடும்பம் மரணத்திலிருந்து தப்பிக்கப்பட்டது. அது அவங்களுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வாதமாக இருந்தது. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சோத்திரம் நமக்கு நேராக கடந்து வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனதார அந்த வார்த்தை மேலே அவிசுவாசமோ ஆண்டுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லாமல் போகாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறபடி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டபடி அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதே போல் ஒரு துக்கம் அதே பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-7. அதில் ஒரு தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரரோடு கூட சோத்திரம் அதில் ஒரு சில ஊழியக்காரங்களாக சேர்ந்து ஒரு இடத்துல கூடியிருக்கிற அந்த சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ அவங்களுடைய பிழைப்பு அப்படின்னா மரம் வெட்டி சோத்திரம் அந்த மரம் வெட்டி அவங்களுக்கு வேண்டிய கூடாரங்களை உண்டு பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய சோத்திரம் வீடு அமைக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் ஒரு ஆற்றங்கரையில் மரத்தை வெட்டுகிறார்கள். அந்த மரத்தில் வெட்டுகிற அந்த கோடாரியானது இரவலாக வாங்கப்பட்டது, கடனாக வாங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல் சோத்திரம் அப்படி வாங்கப்பட்ட அந்த கோடாரியானது மரம் வெட்டும் பொழுது அது ஆற்றுக்குள்ளே அது ஒரு இரும்பு விழுந்து விடுகிறது, கோடாரியானது இரும்பு விழுந்து விடுகிறது. அப்போ அந்த டைம் அதே நேரத்தில் அங்கே இருந்த சோத்திரம் ஊழியக்காரருக்கு நேராய் அவங்க சொன்னாங்க, ஐயா இந்த கோடாரி இந்த ஆத்தங்கரையில் விழுந்துட்டு இது என்னுடைய சொந்த கோடாரி அல்ல, இது கடனாய் வாங்கி வரப்பட்டது, இது இரவலாய் வாங்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது அப்போ அங்குடைய ஊழியக்காரர் எந்த இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த இடத்துல நாம் தவறி இருக்கிறோம்,
எந்த இடத்துல நாம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருக்கிறோமோ, எந்த இடத்துல விழுந்தது என்று கேட்கும் பொழுது, அது விழுந்து போன இடத்தை காட்டும் பொழுது அதுக்கு மேலே ஒரு மரக்கிளை வெட்டி சோத்திரம், அந்த விழுந்து போன இடத்துல ஒரு மரக்கிளையை வெட்டி எரியும் பொழுது, ஆத்தங்கரையில் விழுந்து போன இரும்பு ஒரு மரக்கிளையை வெட்டி போடும் பொழுது அது மிதக்கிறது. இரும்பு இந்த உலகத்தில் மிதக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எந்த இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லி சோத்திரம் நம்ம உணர்ந்து கொண்டோமானால், எந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தோம், எந்த இடத்துல நம்ம தவறு செய்கிறோம், நம்ம குடும்பங்கள் தவறு செய்திருக்கிறதுன்னு சொல்லி உணர்ந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக என்னை கடந்து போகும் பொழுது, இனி நம்ம வாழ முடியாது, இல்லை இவ்வளோதான், இதுக்கு மேலே நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலையை கூட மாற்ற தேவனாலே கூடும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாலே எல்லாம் கூடும். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் இல்லை குடும்ப சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, இரும்பை மிதக்கப்பட்டிருக்க ஒரு கொப்பை வெட்டி போட்டு அதை இரும்பை மிதக்க பண்ணுகிறார். வேதத்தில் எழுதப்பட்டுகிறது, அந்த கொப்பு அப்படி என்பது அது மரம் அப்படிங்கிறது சிலுவையை குறிக்கிறது. சிலுவை மரணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக உலகத்தின் பாவத்திற்காக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டது போல, அப்போ சோத்திரம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த சிலுவை மரம் அப்படி சொல்லப்படும் சிலுவை மரத்தை அந்த ஆண்டோடைய அந்த சிலுவை மரத்தை நோக்கி நோக்கும் பொழுது அதே போல் எந்த இடத்துல தவறு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தவறை மாற்றி இனி தவறாதபடிக்கு ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இழந்து போன எல்லாவற்றையும், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், தொழிலில் சூத்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் எது இழந்து போன வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி, வருமானமானாலும் சரி, அதை தேவன் மிதக்க பண்ண போதுமானவராக இருக்கார். திரும்ப அது நம்ம உங்களுக்கு கிடைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் எந்த இடத்துல விழுந்தது என்று, எந்த இடத்துல தவறு இருக்கிறோம் அப்படிங்கிறத மனம் திரும்பி சூத்திரம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் இரும்பை மரத்தின் கிளையை கொண்டு இரும்பை மிதக்க பண்ணது போல கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும் பொழுது, தவறு விட்ட எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, எப்பேற்பட்ட இழப்பானாலும் சரி, எப்பேற்பட்ட நஷ்டமானாலும் சரி, எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாலும் சரி, அதெல்லாம் மாற்றி போட தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதனால் இந்த சத்தத்தை கேட்கிற சூத்திரம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. எந்த இடத்துல தவறி இருக்கிறோன்னு சொல்லி உணர்ந்து ஆண்டவருக்கு நேராய் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்கு நேராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேராய் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கும் பொழுது, அந்த கல்வாரிய சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகளை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி வார்த்தை சொல்லுகிறபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கூட சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாய் நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையில் அது எந்த இடத்துல விழுந்துன்னு சொல்லும் பொழுது, அது கரெக்டாக விழுந்த உடனே, அது இரும்பு மிதத்த உடனே அவங்க கை நீட்டி எடுக்கிற அளவுக்கு அது மிதந்து அவங்களுக்கு நேராய் கடந்து வந்தது. அதுபோல் கையை விட்டு போனது, வாழ்க்கையை விட்டு போனது, குடும்பத்தை விட்டு போனது, எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய், கர்த்தருடைய சிலுவைக்கு நேராய், ஆண்டவருக்கு நேராய் திரும்பும் பொழுது அந்த இழந்து போனதை சோத்திரம் எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கார். முடிந்து போன வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியை எடுத்து காமா போட்டு அதை தொடர்ந்து ஓட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுப்பதாக. இயேசு நாமத்தில் பிதாவே.